ஒரு வழியாக இடத்த கண்டுபிடிச்சி தலைவாலையை விரித்து தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி ரெடி பண்ணி வச்சோமா. சேமியா கேசரி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65 சொல்லிட்டு வச்சாங்க. அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப காரமும் இல்லாமல் சப்புன்னு இல்லாமல் நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. மட்டனும் நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்திருந்தது. எல்லாத்தையும் வச்சு வேணுங்கிற அளவுக்கு வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. நான் சாப்பாடு வேஸ்ட் பண்ணுற பழக்கத்தில் வேணுங்கிற அளவுக்கு வாங்கி சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமுக்கு வந்தாச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிக்கின்னு வெளியே வந்தோமா. ஹஸ்பண்ட் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணாங்க. இந்தமாதிரி நான் சவாரி போட்டு நான் அந்த பக்கம் தான் வந்திருக்கேன் சவாரி, நான் கூட்டிகிட்டு போகிறேன், பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கின்னு வெளியே நின்று சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஜனம் நல்லாமே நின்றுட்டு இருந்தாங்களே வெளியே, நல்லா சிலுன்னு காற்று செம்மையாக இருந்தது. அப்படியே கொண்டா நின்று சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தாங்களா, வர நேரத்துக்கு மறுபடியும் உள்ளே போய் ஐஸ்கிரீம் வாங்கின்னு கார் ஏறியாச்சு. காரில் வரும்போதே மறுபடியும் 3 பேருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கினே வந்தோம். ஹஸ்பண்டுக்கும் அவங்க சேர்த்து வாங்கிட்டு வந்தோமா, அவங்களும் சாப்பிட்டுட்டே வந்தாங்க. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை பை.